ஹாய் காய்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மோனோகிறிஸ்டலின் வெஸ்ட் பாலிகிறிஸ்டலின், அதாவது வந்து மோனோபேக் சோலார் பேனல் இருக்குது, ப்ளஸ் வந்து பாலிகிறிஸ்டலின் இருக்குது. ரெண்டுமே 50 வாட்ஸ் தான். பட் அவங்க கரண்ட் ரேட்டிங் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுமே தனித்தனியாக டெஸ்ட் பண்ண போகிறோம், ஒட்டுக்காகவும் டெஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாமே டெஸ்டிங் தான். இப்போ வந்து எது பெஸ்ட்டு, பாலி பெஸ்ட்டா இல்லை மோனோ பெஸ்ட்டா இல்லை காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக எதுன்னு அப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடிட்டுருக்கு, அது வந்து பாலிகிறிஸ்டலினாக ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து எல்லாமே லைட்டு தெரியல இதில், பட் அங்கே ஃபுல்லாக பேட்டரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு, ஃபுல் லோடில் இருக்குது. நம்ம வந்து அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இங்கே இருக்க பேனல் வந்து பாலிகிறிஸ்டலின். ஸோ அங்கே ஒரு பேனல் இருக்குது, அது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த லோடில் இருக்குது. அது எவ்வளோ லோடில் இருக்குன்னு நான் அப்ராக்சிமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆம்ப் லோடில் இருக்கும். இந்த பேனலும் அந்த பேனலும் கம்பேரிஷன் தான் பண்ண போகிறோம். இது வந்து எஃபிஷியன்ஸாக பண்ண போது வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறமா அதையும் இதையும் சேர்த்து டெஸ்ட் பண்ண போகிறோம். சரி பார்க்கலாம். இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒயரிங் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு அப்புறமா மைனஸ் 2 பேனல் வருது. ஸோ ப்ளஸ்ஸு எல்லாம் எடுத்து இங்கே பாருங்கள் சுருட்டி இங்கே கொடுத்தேன். ஸோ இது வந்து டம்மி ஒயர், இதை எடுத்துடலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் 2 வருது சோலார் பேனலில். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எடுத்து இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது மல்டிமீட்டரில் அந்த மல்டிமீட்டர் வந்து இங்கே போது அட்டை போட்டு வச்சுருக்கேன். அது ஏன்னா வெரி ஹெவி சன்லைட், ஸோ அது வந்து பிளாக் ஆகுது ஸ்க்ரீனு, அதனால் ரெட்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரி நெகட்டிவ் எடுத்து போயிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது நெகட்டிவில் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து அந்த சோலார் பேனல்லேருந்து வர ஒயர் வந்து நெகட்டிவ். இது வந்து அந்த நெகட்டிவில் எங்கள் சோலார் பேனல் நெகட்டிவில் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் வந்து அந்த பிளாக் ஒயர் மல்டிமீட்டரில் கொடுத்துருக்கேன். வந்து ஆம்பில் வச்சுருக்கேன். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆம்ப்ஸ் வருது அப்படின்றத பார்த்துடலாம், எடுத்து பார்த்துடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா 2.09 அப்படி இருக்க ஆம்ப்ஸ் வருது. ஏன் மூடி வைக்கிறேன்னா பிளாக் ஆகுது, இது பூராமே பிளாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அது வந்து 2.9 வந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரவுண்டு 11.12, ஏன்னா ஃபுல் லோடில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இது வந்து இந்த பேனலோட கெப்பாசிட்டி வந்து ஃபுல் லோடில் 2 ஆம்ப். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டான செட் பண்ணல, அதனால தான் 2 ஆம்ப் வருது. அவங்க வந்து 2.8 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒயர் நான் யூஸ் பண்ணல, மல்டிமீட்டர்ஸ் ஒயர் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளமால் வரும். நம்ம 2 ஆம்ப் வந்து அப்ராக்சிமேட்டாக வச்சுருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆம்ப் வருது. இதே லோடு தான், சேம் லோட். இங்கே பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் 11 வோல்ட் பேட்டரி வந்து மாறிட்டே இருக்குது. வந்து ரீஸ்டோர் பண்ண பேட்டரி. இது வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இது வந்து ரீஸ்டோர் பண்ண பேட்டரி, அதனால தான் இப்படி இருக்குது. இல்லைனா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு, இங்கே ஒரு எல்இடி, அப்புறமா அங்கே ஒரு எல்இடி, அப்புறமா 12 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ், ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 2 ஆம்ப் வந்து வந்துட்டுருக்கு. 2 ஆம்ப்னே வச்சுப்போம். சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம வந்து ஜூன் சோலாரோடது 1574 ரூபா. எல்லா வீடியோவில் ஏன் சொல்கிறேன்னா 2400 ரூபா இருக்குது இப்போ அமேசானில். அதனால தான் எல்லா வீடியோவிலும் இது சொல்லிகிட்ருக்கேன். ஏன் 2400 ரூபா போட்டு வாங்குறீங்க அதை அப்படின்றத நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து அந்த பேனலோட பேரும் சொல்ல போகிறேன். ஏன்னா அது வந்து நான் காசு போட்டு வாங்கினது, இதுவும் நான் காசு போட்டு வாங்கினது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லி தான் ஆகணும். இந்த பேனலோட ரேட்டிங் வந்து 2 ஆம்ப். ப்ராப்பரான செட்டப் பண்ணாமல், இது வந்து ஒரு ஜென்ரலான செட்டப் 2 ஆம்ப் அப்படி வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் இதுலேருந்து ஒயர் வருது, ப்ளஸ்ஸு மைனஸு. இதை வந்து இப்போ மாற்றி கொடுத்துட்டு பார்க்கலாம். மாற்றி கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனல் வந்து 50 வாட்ஸோட பேனல் தான், மோனோகிறிஸ்டலின் பேனல். முன்னே பார்த்தது வந்து பாலிகிறிஸ்டலின் பேனல், அதுவும் 50 வாட்ஸ் தான். மோனோகிறிஸ்டலின் பேனலோட ரேட்டிங் அதெல்லாம் பார்த்துடலாம். நான் அதோடது வந்து சைடில் போடுறேன், இதோடது வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே ரேட்டிங் பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் கரண்ட் வந்து 2.5 போட்டிருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் வந்து 2.6, 2.5 போட்டிருக்காங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2.5 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து முன்னே டெஸ்ட் பண்ணோம்ல, அந்த பேனலோட ரேட்டிங் பார்த்துடலாம். இந்த பேனலோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 3.28 வந்து ஷார்ட் சர்க்யூட். மேக்ஸிமம் பவர் கரண்ட் வந்து 2.7 ஆம்ப். அது வந்து 2.5 இருந்துச்சு, இதில் வந்து 2.78, அதாவது 2.8 அரௌண்டு. அதனால் 2 ஆம்ப் வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இங்கே வந்து பேட்ரி வோல்டேஜ் வந்து இருக்குது 11 பாயிண்ட் அந்த மாதிரி சம்திங் போயிட்டுருக்கு. உங்களுக்கு 11.8 அந்த மாதிரி மிங்கிள் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அது வந்து ரீஸ்டோர் பண்ண பேட்ரி. சேம் லோட், சேம் ஃபேன், ஒரு ஃபேன், எல்இடி,
அதாவது 2 12 வோல்ட் எல்இடி, அப்புறமா எல்இடி ஸ்ட்ரிப்ஸ், அப்புறமா இங்கே ஒரு 5 வோல்ட் ஃபேன் ஓடிட்டுருக்கு. இதோட என்ன ஆம்ப் அப்படின்னு காமிக்கிறேன், பார்க்கலாமா? பார்த்துடலாம். 2.12, அதாவது வந்து 2.2னே வச்சுக்கலாம். அதாவது வந்து 100 மில்லி ஆம்ப், 100 மில்லி ஆம்புக்கோசரம் 100 மில்லி ஆம்புக்கோசரம் எவ்வளோன்னா, இது பார்த்திங்கன்னா இப்போ அமேசான் ரேட்டு பாலிகிறிஸ்டைன் பேனல் வந்து 1674. இந்த பாலிகிறிஸ்டைன் பேனல் 1674. நான் வாங்கினது வந்து 1574. இப்போ மேபி ரேட் கம்மியாகும். 1674க்கு இந்த பேனல் வாங்கினேன். ஓகேங்களா? இந்த பேனல் வந்து 2200 நான் வாங்கினேன். இப்போ அமேசான் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2400. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மோனோ கிறிஸ்டலின், அதாவது மோனோ பெர்க். இது வந்து பாலிகிறிஸ்டலின். அவ்வளோதான். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, இந்த பேனலோட அது பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த பேனல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே மேபி உங்களுக்கு வந்து உங்களுக்கு 2.3 கூட காமிக்கலாம், 2.2 கூட காமிக்கலாம், 200 மில்லி ஆம்ப் கூட அதிகமாக காமிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சன்லைட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே நீங்கள் லோ லைட்டில் கம்பேர் பண்ணிங்கன்னா 0.10 ஆம்ப் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதுவும் நான் போடுவேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்க, இது தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 2.3 ஆம்ப் வரையும் வருது இந்த மோனோ கிறிஸ்டலின் பேனல். அது வந்து 200 மில்லி ஆம்ப். கரெக்டாக சொல்கிறேன், 200 மில்லி ஆம்ப் அதிகம், வெறும் 200 மில்லி ஆம்ப். அதால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 200 மில்லி ஆம்ப் வச்சு இந்த ஃபேன் ஒன்று எக்ஸ்ட்ரா ஓடிக்கலாம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டு கொடுக்கணுன்னா, அந்த பேனலுக்கு வந்து 400 1700 வச்சுக்கலாம். 700 அதிகமாக கொடுத்திங்கன்னா அந்த ஃபேன் வாங்கிடலாம், இந்த ஃபேன் ஓட்டலாம். இந்த ஃபேன் வந்து 700 கொடுத்திங்கன்னா இந்த ஃபேன் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஓட்டிக்கலாம் இந்த மோனோ கிறிஸ்டலின் பேனல் வாங்கினீங்கன்னா. பட் இங்கே பாலிகிறிஸ்டைன் பேனல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 கம்மியாகும். அந்த மாதிரி பிசி ஃபேன் வந்து எத்தனை வாங்கலாம்னா, மேபி அரௌண்ட் வந்து 14 ஃபேன் வாங்கலாம். இந்த சோலார் பேனல் வாங்கிட்டு அந்த மாதிரி ஃபேன் வாங்கினோன்னா 16 பேனல், அதாவது 16 ஃபேன் வாங்கலாம். அந்த மாதிரி பிசி ஃபேன் 700 மிச்சம். அந்த ஃபேனோட ரேட் வந்து 50. ஸோ அந்த மாதிரி 16 ஃபேன் வாங்கலாம் இந்த பேனல் வாங்காமல் இந்த பேனல் வாங்கினீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, 2.3 அந்த அதே ரேஞ்ச் தான். இங்கே வந்து 200 மில்லி ஆம்ப் கொடுத்து எவ்வளோ 700 அதிகமாக கொடுத்து வெறும் 200 மில்லி ஆம்ப் தான் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இங்கே வந்து கம்மியாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. பட் இது சின்னசாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து லூம் சோலார், இது வந்து ஜூன் சோலார். இது வந்து சின்னசாகவே, அது வந்து லூம் சோலார் வந்து சின்னசாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சி தான் முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் இருக்கப்போ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுன்னே சொல்லலாம் லூம் சோலார். பட் வந்து சன்லைட் இல்லாதப்போ தான் என்ன கண்டிஷன் தெரியும். இப்போ வந்து நம்ம ரெண்டையும் லிங்க் பண்ணிவிட்டு என்ன ஆம்ப் வருது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து 700 கொடுத்து எங்களுக்கு 200 மில்லி ஆம்ப் அதிகமாகனாலும் இதுக்கு போய்க்கலாம். ஸோ எனக்கு காசு எஃபிஷியன்ஸாக இருக்கணும், கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கணும், காசு கொடுத்து காசு வேணால் இது வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதுன்றது உங்கள் டிசிஷன் தான். நான் வந்து என்ன ரிவ்யூ அப்படின்றத நான் போடுவேன். பட் நான் இதே வந்து நான் லோ லைட்லையும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி வந்து. பட் அந்த டைம் வந்து இதுதான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அவங்களோட ரேட்டிங் வந்து 2.8 கொடுக்குறாங்க, இவங்களோட ரேட்டிங் வந்து 2.5. அந்த அளவுக்கு இங்கே ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண கிடையாது, 2.3ல் தான் இருக்குது இன்னும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பேரல் டெஸ்டிங் பண்ணிடுவோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை ஒரு 2 லிங்க் பண்ணி டெஸ்ட் பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரல் பண்ணாச்சு. அது உங்களுக்கு தெரியும், பிளாக் ஒயர். இது வந்து நம்ம பாலிகிறிஸ்டலின், இந்த சைடு வந்து இது மோனோ கிறிஸ்டலின், மோனோ பெர்க் சோலார் பேனலோடது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அந்த மல்டிமீட்டர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த மல்டிமீட்டர் தான் இங்கே இருக்கிறது வந்து 2.1 ஆம்ப் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 1.8 ஆம்ப் தான் வருது. பட் 2.1ங்களா 1.8. ஸோ 200 மில்லி ஆம்ப் தான் டிஃப்ரென்ஸ் வருது. எப்படி பார்த்தனாலும் நீங்கள் பெஸ்ட் இந்த சோலார் பேனல் எடுத்துக்கலாம். பட் 200 மில்லி ஆம்ப் உங்களுக்கு 200 மில்லி ஆம்ப் வந்து நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல. அதான் நான் சொல்லிட்டேன். இந்த ஃபேன் ஓடிட்டுருக்குல்ல, இந்த ஃபேன் மட்டும் தான் நீங்கள் ஓட்ட முடியும் 200 மில்லி ஆம்ப் வச்சு. ஸோ நீங்கள் பெஸ்ட் வந்து இதை எடுத்துக்கலாம். நான் லோ லைட்லையும் டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் சாயந்தரம் ஈவினிங் வர வரையும் நான் வெயிட் பண்ண தான் போகிறேன். வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னுட்டு. ரெண்டும் பேரல் பண்ணியாச்சு. உங்களுக்கு ரெண்டும் எடுத்து காமிக்கிறேன் பக்கத்தில். 1.8 ஆம்ப், இங்கே பார்த்தீங்கன்னா 2.1 ஆம்ப் தான் வருது. ஸோ 200 மில்லி ஆம்ப் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா லோ லைட்டில் இது பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டிருக்கு. இது ஆனால் மோனோ கிறிஸ்டலின் பர்ஃபார்ம் பண்ணணும். பட் இது பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. 1.7 அதாவது 1.8 ஆம்ப் ரவுண்ட் பண்ணால் இது வந்து 2 ஆம்ப் போகுது. இது வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இல்லைன்னே சொல்லலாம். பட் ஆனால் அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் 1.7 அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. பட்டு இது தடுமாறுது.
இது எனக்கு தெரிஞ்ச 1.7 இது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது அந்த ரேஞ்சில். 1.5 போகுது. இதுவும் என்னவோ அவங்களுக்கு காமிக்கிறது தான், அதுதான் மேனேஜ் பண்ணுது. இது ஏன் 1.5 போகுது 1.6 வருதுன்னு எனக்கு தெரியல. இதுவும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு, ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. நான் வந்து எந்த நிழலும் அதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நான் சென்டரில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பேனல் பெஸ்ட்டோ அந்த பேனல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது வாங்க அது வாங்க நான் சொல்ல கிடையாது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக காஸ்ட்டு போட்டு 200 மில்லியாம்ப் ஆனாலும் அது வாங்கிக்கோங்க. பட் 200 மில்லியாம்ப் கம்மி தான். பட் எஃபிஷியன்சி வந்து இதுதான் அதிகம். ஏன்னா காஸ்ட் எஃபிஷியன்ட்டி ப்ளஸ் வந்து பவர் எஃபிஷியன்சி எல்லாமே இதுதான் பெஸ்ட்டு. பட் அதை கம்பேர் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சன்லைட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மறைய ஸ்டேஜில் இருக்குது. அதாவது வந்து 4 o'clock இப்போ பார்த்தீங்கன்னா 4 o'clockல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.3 ஆம்ப் ரெண்டுத்துலேயும் ஆவரேஜ் 1.3 ஆம்பாக கிடச்சிட்ருக்கு. இதில் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லூம் சோலார் இது மோனோகிறிஸ்டலின் பேனல். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டலின் பேனல். அது வந்து ஜூன் சோலார் ZUNSOLR. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான், முன்ன சொன்ன மாதிரி தான். எல்லாமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் 1.37 அந்த வோல்டேஜ் வந்து நம்ம ஜூன் சோலாரில் கிடச்சிட்ருக்கு. இங்கே 1.34. ஏன் இந்த ஒரு பாயிண்ட் அதாவது வந்து எப்படி 10 மில்லியம் 20 மில்லியம் தான் இங்கே டிஃப்ரென்ஸ். அதை வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒரு 200 மில்லியாம்ப் இருக்குன்னா அந்த ஃபேனை ஓட்டலாம். நான் 10 மில்லியாம்ப் தான் நான் வரேன். இப்போ ஓகே 10 மில்லியாம்ப் 20 மில்லியாம்ப் இன்னும் கொஞ்சம் ஈவினிங் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இங்கே 1.3 இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா 1.4 அப்படியே தான் இருக்கும். இப்போயே உங்களுக்கு தெரியும் 1.38 அந்த மாதிரி 0.10 வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ லோ லைட் ஆக 0.20 0.30 வந்து இது அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் நம்ம ஹை லைட் எப்போ பார்த்தோம், இது வந்து எஃபிஷியன்சியாக இருந்துச்சு. இப்போ லோ லைட் எது பர்ஃபார்ம் பண்ணுது, இது பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாகவே வருதுன்னு சொல்லலாம். பட் நீங்கள் இதுக்கு காஸ்ட் வந்து நீங்கள் 700 ஜாஸ்தியாக போடணும். அதை மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் 700 போட்டு மோனோகிறிஸ்டலின் வாங்குறதுனாலும் சரி, நீங்கள் அதாவது 1700 இப்போ இருக்குது ஜூன் சோலார் அது வாங்குறதுனாலும் சரி, நீங்கள் எது வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் என்னோட சஜஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜூன் சோலார் தான். ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் லோடு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டோட பாசிட்டிவும் சேமாக லோட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி 2.8 வோல்ட் தான் வந்திருக்கேன். நான் அந்தளவுக்கு லோட் கொடுத்துருக்கேன். எங்கள் லைட்ஸ் எல்லாமே அதுக்கு லோடு இழுத்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பேட்டரி டவுன் ஆச்சு. அதே மாதிரி இங்கே இப்போ நெகட்டிவ் வந்து அப்படியே சீரிஸ் பண்ணிக்க, அதாவது இது ஜூன் சோலாரோட நெகட்டிவ், இது வந்து நம்ம லூம் சோலாரோட இது நெகட்டிவ். அது ரெண்டையும் அப்படியே பேரல் பண்ணி அப்படியே கொடுத்தாச்சு கனெக்ஷன் பண்ணி. இது வந்து மல்டிமீட்டருக்கு இங்கே வருது. இந்த மல்டிமீட்டருக்கு இந்த 2 வயர் வந்து இங்கே ப்ளூ கலர் வயருக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் செட்டப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றிருக்கணும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணிட்டோ இல்லை ரிவைண்ட் பண்ணிட்டோ 0.10 ஆம்ப் டிஃப்ரென்ஸ் வருது. போன டைம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னா 0.2 ஆம்ப் வந்து லூம் சோலார் வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.1 ஆம்ப் வந்து நம்ம ஜூன் சோலார் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து 1 இயர் பழசு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் இங்கே ஒரு கேள்வி வருது, இவங்க 25 இயர்ஸ் வாரண்டி தராங்க, இதுவும் 25 இயர்ஸ் தான் வாரண்டி தராங்க. ஓகே, இப்போ தெரியும் உங்களுக்கே. இது பார்த்தீங்கன்னா 1.3 ஆம்ப் வருது, 1.2 அதே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 1.38 ஆம்ப் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்குது. நான் வச்சிருக்க பொசிஷன் பாருங்கள், இங்கேயும் என்னோடய ஷேடோவும் இல்லை, சன்லைட் தான் இருக்குது. ஸோ என்னோடய ஷேடோ பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்குது அந்த பேனல். ஸோ நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 12.9 ஆம்ப் இந்த ஃபேன் ஓடில் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது ஏன்னா பேட்டரி ஏற்கனவே லோவாக இருக்குது, இன்னும் மேலே லோடு கொடுக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோடு இது என்னவோ அது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் 0.10 ஆம்ப் டிஃப்ரென்ஸ் ஹெல்க்கு தான். போன டைம் பார்த்தீங்கன்னா லூம் சோலார் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த லோ லைட்டில் வந்து ஜூன் சோலார். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சாயந்தரமும் காலையிலும் எஃபிஷியன்சி கிடைக்கணும் அப்படின்னா இது இல்லை, எனக்கு காசு பரவாயில்ல போனாலும் போட்டோம், எனக்கு எஃபிஷியன்சி கம்மியாக கிடைச்சாலும் போனோம் இது. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் உங்கள் ஏரியாவுக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. என்னோடய சஜஷன் வந்து ஜூன் சோலார் தான். ரேட்டு கம்மியாக இருக்குது, எஃபிஷியன்சியும் ஒரு இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்கு கண் கூட பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை நீ இது தப்பு பண்ணியிருக்க அது தப்பு பண்ணியிருக்க அப்படின்னாலும் டெலிகிராமில் சொல்லலாம், கமெண்ட்ஸும் சொல்லலாம். நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ கூட அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேணால் போடுறேன். ஏன்னா நான் போடுறது கரெக்டாக இருக்கணும், நான் கரெக்டாக கனால்ட்டு போய் எல்லாருக்கும் சேரணும். இட்ஸ் ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான்.